சட்டப்படி பார்த்தா நன்றி வணக்கம் சொல்லிட்டு உட்கார் தெரிஞ்சாச்சு. 39 வருடங்களுக்கு பிறகு ஐயா சிலம்பொலி செல்லப்பன் அமர்ந்திருக்கும் மேடையே நானும் அமர்ந்திருக்கும் நல்வாய்ப்பு கிட்டியது. இதெல்லாம் முத்தையா போட்ட முடிச்சு முத்தையாவின் தொடர்பு கிடைத்த நாளிலிருந்து தவறாமல் இந்த அற்புதமான கண்ணதாசன் விழாவிலே கலந்து கொள்ளும் பேர் எனக்கு கிட்டி வந்திருக்கிறது. கண்ணுக்கு புலப்படாமல் ஆனால் பாலில் சர்க்கரை போல் இனிமையாக நீக்கமர நிறைந்து இந்த விழாவை ஆண்டுதோறும் இனிமையாக நடத்தி வரும் அன்பு நண்பர் கண்ணதாசனின் தாசனான கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். நமக்கு சரியா பேச வராது. ஒரு 2 நிமிஷம் பாடினா தாங்கலான்றதுனால கடைசியா வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுக்கணும்னாரு. இந்த நேரம் பார்த்து உங்க நல்ல காலம் எனக்கு உடம்பு சரியில்லை, குரல் கம்மி போச்சு. ஆனாலும் கண்ணதாசன் விழாவில் கலந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா, பாடாமல் இருக்க முடியுமா, 2 வார்த்தை பேசாமல் தான் இருக்க முடியுமா? உன்னை ஒன்று கேட்டே உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும். இந்த பாட்டு தான் முத்தையா பார்த்து இப்ப பாடணும். ஆனா இதை சொல்லும்போது இது கண்ணதாசனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கக்கூடிய லாகம், வரிகளில் அப்படியே துள்ளி வரும் சரளம் நம்ம இயல்பாகவே முயற்சியின்றியே சில சிந்தனைகளை நம்ம முன்னால் கொண்டு வந்து நிறுத்துது. இந்த பாட்டில் பாருங்க, தனிமையில் கானம் சபையிலே மௌனம், பேசாது பெண்மை பாடாது உண்மை, கண்ணை மெல்ல மூடும் தன்னை எண்ணி வாடும், என்னை பாட சொன்னார் என்ன பாடத்தோடும். தனிமையில் கானம் சபையிலே மௌனம்ன்றது ஆட்கள் இல்லாம தனியாக இருக்கக்கூடிய தனிமை மட்டுமல்ல. பெண் எந்த கூட்டத்திலும் அவளுடைய மனதில் தனித்துத்தான் இருக்கிறாள். ஒரு நாளும் பெண்மை எந்த ஆணுக்கும் முழுமையாக வசப்படுவதே இல்லை. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷங்கள் கணவராக இருந்தவர்களுக்கு இது தெரியும். ஒரு நாளும் பெண்மை முழுதாக அதுக்கு எப்பவும் ஒரு தனிமை இருக்கும், ஒரு அந்தரங்கம் இருக்கும். தனிமையில் காணும் அங்க அதிர்ஷ்டப்படிதான் பாடிட்டு இருக்கும். சபையிலே நீங்க அதை பாடுறதா பேசுறதா நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான், அது மௌனம் தான். சபையில அதனுடைய பேச்சும் மௌனம் தான், அதனுடைய பாட்டும் மௌனம் தான். இந்த சிந்தனையை முத்தையா இப்போ இந்த தாமதமான கடைசியில் நிற்கும் போது உங்களால் தான் எனக்கு சிந்தனை விளைந்தது. மௌனம் தான் சொல்லுக்கு மூலம் இல்லையா? பிரச்சனை என்னன்னா நம்ம பேசுற அந்த கணத்திலேயே இந்த மௌனம்ங்கிறது உடைஞ்சு போயிடும். ஆச்சரியம் என்னவென்றால் தன்னுடைய குரல் உடைந்து கூவுகின்ற குயில் இருக்கு பாருங்க, அந்த குரலால் இந்த மௌனம் கலைக்கப்படாமல் வளர்கிறது இல்லையா? பாருங்க, மௌனம் தான் சொல்லுக்கு மூலம். ஆனா நாம பேசின அந்த மௌனம் உடைஞ்சு போயிடுது. தன் குரல் உடைஞ்சு காத கலவியிலே குரல் உடைந்து கூவுகின்ற குயிலின் குரலில் இந்த மௌனம் கனிந்து கவழ்கிறது. எந்த விதமான அர்த்தமும் இல்லாத குழந்தையின் மடலையிலே ஒரு சொல்லு கூட இல்லாத இந்த மௌனம் ஒரு நெடு வாக்கியமாகி அந்த மெய்யெழுத்துக்களுக்கு சந்தனம் போட்டு வைத்தது போல் அருகருகே மழைத்துளிகள் போல் ஆச்சரிய குறிகள் விழுகின்றன. இவ்வளவு இருக்கு மௌனத்தில். மனிதர்களின் பேச்சு மௌனத்தினுடைய முறிவாகவே அமைகிறது. பெரும்பாலான மனிதர்களுக்கு ஆனந்தம் இல்லாததே காரணம். ஆனந்தம் இல்லாதவர்களின் வார்த்தை அமைதியை தருவதில்லை. ஆனால் இங்கே ஆனந்தம், பெண்மை, மழலை, குரல் உடைந்த குயிலின் பிரவாகம், ஒரு குழந்தையின் பரிதவிப்பு, தான் ஞானி என்ற கருத்து இல்லாத, நினைத்துக் கொள்ளாத ஒரு ஞானவானின் வெகுளித்தன்மை கலந்த அறிவு வீச்சு, இவை எல்லாவற்றையும் கலந்து பார்த்தால் வருகின்ற வடிவம் நான் மிகவும் நேசிக்கும் கண்ணதாசன். 3 கவிஞர்கள் என்னுடைய
வாழ்க்கையிலே புகுந்து என் இதயத்திலே அமர்ந்து என் சித்தத்தை சூறையாடினார். ஒன்று பாரதி, இன்னொன்று கொத்தமங்கலம் சுப்பு, இன்னொன்று கவிஞர் கண்ணதாசன். எந்த வீட்டில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அங்கே என் பாடல் ஒன்று எதிரொலிக்கும் என்றார் கண்ணதாசன். இன்னொன்றையும் சேர்த்துக் கொள்ளலாம், எந்த நெஞ்சில் எந்த உணர்ச்சி நிகழ்ந்தாலும் அங்கே கண்ணதாசனின் பாடல் எதிரொலிக்கிறது. அவருடைய பல வரிகள் நம் நெஞ்சில் பதிந்து விட்டது. இன்னும் ஒன்றும் பிரிக்கவே முடியாது. எல்லா கவிஞர்களையும் நாம் மதிப்போம், அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எந்த கவிஞரின் நல்ல வரிகளையும் நாம் ரசிப்போம். ஆனால் கண்ணதாசனுக்கு இந்த இதயத்தில் கொடுத்த இடம் இன்னொரு கவிஞருக்கு முடியாது. அது சாத்தியம் இல்லை. என்ன மாதிரி ஆட்கள் சாத்தியம் இல்லை. கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னன் முகம் காண்பதில்லை, கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை. அதேதான் கண்ணதாசனுக்கும் பொருந்து. கண்ணதாசனுக்கு கொடுத்த இந்த உள்ளம் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான் மகாபாவை. என்ன பண்ண? அவருடைய வரிகள் நம்முடைய உயிரின் அங்கங்களாகிவிட்டன. நம்முடைய உயிரினுடைய அங்கங்களாகிவிட்டன. அதுக்கும் மேல அந்த வரிகள் எல்லாம் நமதே என்று சொல்லும்படி நாமே ஆகிவிட்டன. கொஞ்சம் பாருங்க, ஒரு கவிஞருடைய ரெண்டே ரசனை தான். ஒரு கவிஞருடைய வரிகளை நம்ம ரசிக்கும் பொழுது, அடடா நாம சொல்ல நினைச்சத இவர் சொல்லிட்டாரேன்ட்டு ஒரு வியப்பு வருது. கண்ணதாசன் அந்த ரகம் இல்லைங்க. அதுக்கு மேல ஒரு படி போய் நாமே தான் அந்த வரிகளை சொல்லணுன்ற நினைப்பை கொடுத்துறாரு கண்ணதாசன். இதுதான் கண்ணதாசனுடைய சிறப்பாக நான் கருதுகிறேன். பொதுவாக ஒரு கவிஞர் நல்ல கவிஞர் வரி ஒன்று கேட்டோம்னா நாம் நினைச்சோம் நம்மளால சொல்ல முடியல, இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கண்ணதாசனுடைய பாட்டு நாமே அந்த பாட்டை பாடின மாதிரி நாமே அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் போன்ற ஒரு பாவனையை நமக்கு கொடுக்கிறது. ஏன்னா நம்முடைய சித்தத்தினுடைய காயங்களுக்கு ஒத்தடமாகின கண்ணதாசனுடைய வரிகள். சரி, ஒரு இன்பத்தை இன்பமாகவே துன்பத்தை துன்பமாகவே இயல்பாகவே எடுத்துக்கொள்ளும் ஒரு இயல்பை நமக்கு கொடுத்தவர் கண்ணதாசன். தொடர்ந்து வளையும் இந்த வாழ்க்கை பாதையில் நமக்கு தொடர்ந்து நடக்கும் தெம்பை தந்தவர் கண்ணதாசன். ஒரு மனிதன் என்ற முறையில் பலவிதமான துறைகளோடையே வாழ்ந்த ஒரு சராசரி மனிதனுக்கு இது எப்படி சாத்தியமாயிற்று தான் கேள்வி. என்னுடைய பதில், கண்ணதாசன் மன்னழகை பாடினார், பெண்ணழகை பாடினார், வெண்ணழகை பாடினார் சொல்றீங்க. நான் என்ன சொல்ல தெரியுமா? பாடினார் தான் சொல்றேன். அவருடைய வார்த்தைகள் எல்லாமே இசைமயமாக இருந்தது. வேற எந்த கவிஞருக்கு, சமீபத்தில் வாழ்ந்த எந்த கவிஞருக்கும் இந்த சிறப்பு இயல்பாக இருந்ததில்லை. கண்ணதாசன் பாடினார். அவருடைய வார்த்தை எந்த வார்த்தை எடுத்தாலும் அது இசைமயமா இருக்கு. பொதுவாக இசையமைப்பாளரை கேட்டார், எம்எஸ்வியை கேட்டார், சொல்லுவாரு ஒரு சொல்லுக்குள்ளும் இசைங்கிறது ஒளிந்திருக்கும். அதை கொஞ்சம் விட்டு கவனித்து அந்த முடிச்ச அழுத்தம்னா இசையமைக்க நமக்கு ஏதுவா இருக்கும். கண்ணதாசனுடைய வார்த்தைகள்ல அப்படி முடிச்சு கிடிச்சால் அவர் ஒளிஞ்செல்லாம் இது இருக்காது, அப்படியே பட்டவர்த்தனமா இருக்கு. ஏன்னா அவர் ஒரு மெட்டில் தான் பாட்டு. அது எம்எஸ்வி சொல்றார், கண்ணதாசனுக்கு என்ன வித்தியாசம் கேட்கும் போது நான் இப்படி கண்டுபிடிச்சுக்குவேன். மீதி கவிஞர்களுடைய பாட்டுல ஒரு சொல்லுல ஒளிந்து கொண்டு இருக்கும் விசையை கண்டுபிடிக்க முயற்சி செய்வேன். கண்ணதாசனுடைய கவிதைகள்ல அவர் மனசுல போட்ட மெட்டை கண்டுபிடிக்க முயற்சி செய்வேன். அதுதான் இசை. இசை இல்லாம கண்ணதாசனுக்கு சிந்தனையே கிடையாது. அதான் பண்ணது, வேற எதுவுமே கிடையாது. ராக பாவங்கள் இல்லை. அதாவது கண்ணதாசனுடைய உயிர் இசையால் நெய்யப்பட்டிருந்தது. இதான சிறப்பு. இதை அர்ஜுனன் மாதிரி எழுத்தாளர்கள், ராமலிங்கம் போன்ற பேச்சாளர்கள், முத்தையா போன்ற பெரும் சொற்பொழிவாளர்கள் திரும்ப திரும்ப பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயமா நான் கருதுகிறேன். கண்ணதாசனுக்கு உயிர் இசையால் நெய்யப்பட்டிருந்தது, உள்ளம் காதலால் பெய்யப்பட்டிருந்தது. இதுதான் கண்ணதாசனுடைய ஆண்டனா. ஒரு கவிஞனுக்கு ஒரு ஆண்டனா இருக்கும். அந்த ஆண்டனா மூலமா அவன் இந்த பிரபஞ்சத்தினுடைய செய்திகளை தெரிவித்துக் கொள்ளுகிறான், வரவழைத்துக் கொள்ளுகிறான், வாங்கிக் கொள்ளுகிறான். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆண்டனா ரொம்ப பவர்ஃபுல் ஆண்டனா. உயிர் இசையால் நெய்யப்பட்டிருக்கிறது, உள்ளம் காதலால் பெய்யப்பட்டிருந்தது கண்ணதாசனுக்கு. இது கவிதையை நோக்கி மட்டுமே இருக்கும் பொழுது நாம் தான் பார்த்துக்கோம் எவ்வளவு சரணமா வார்த்தைகள் விழும் அப்படின்ட்டு. இது கவிதையை நோக்கி அல்லாத பொழுது
அந்த உள்ளத்தை அந்த உடலத்தை காமம் கொண்டே கொண்டது. இதுதான் கண்ணதாசனுடைய பத்தி நம்முடைய சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ். இசைக்கு அவர் அனாயாசமாக பாட்டு எழுத முடிந்ததும் அவருடைய வார்த்தைகளுக்கு மிக சுலபமாகவே இசையமைக்க நேர்ந்ததும் அதுக்கு காரணம் இதுதான். இசையே கவிதை, கவிதையே இசை என்னும் அபூர்வத்தன்மை அவருடைய குணச்சித்திரத்துக்கு ஆணி வேறாக இருந்தது. இதை மனசுல வச்சுட்டு அவருடைய பாடல் நம்ம நினைவு கொடுத்தோம்னா நம்முடைய சித்தம் விரியும், நமக்கும் சிறுகள் உழைக்கும். பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவர் பாடாத வாழ்வு நிகழ்ச்சிகளே இல்லை என்று நாம் சொல்லலாம். தாலாட்டில் இருந்து ஒரு தாலாட்டுல சின்ன ஒரு வரி அவசியம். நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலேங்கிற அது காண இல்லைங்க. இங்க என்னை கருதித்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் என்ற வாதியாருடைய வார்த்தைங்க. கருணைங்கிறது ஒரு பெண் தான் பெரிய அவப்பெயரா நினைக்கிறது குழந்தை பெற தகுதி இல்லாதவள். நான் மலடி என்ற பழிச்சொல்லுக்கு ஒரு தாய், ஒரு மனமான பெண் அஞ்சுகிறாள். அதிலிருந்து என்னை கருதித்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் பாரதியுடைய கண்ணம்மா பாடுற மாதிரி இங்கே நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே என்ற ஆண் பாட அந்த பெண் அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே என்று பாடுகிறார். அவ்வளவு அழகாக அந்த அமைந்திருக்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நெஞ்சிலோ ஒரு ஆலயத்துல முத்தான முத்தல்லவோ பாடல் தெரியும். கவிஞரே சொல்ல 10 நிமிடத்துக்குள்ள அந்த பாடல் எழுதுறேன் அப்படின்ட்டு. அது வெறும் ஒரு சிற்றாரி அப்படி பொழிஞ்சிட்டு போச்சு. அது மாதிரி அதாவது சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லோ, செம்மாதுளை பிளந்து சிரிக்காரும் சிரிப்பல்லவோ, மாவடு கண்ணல்லவோ மைனாவின் மொழி அல்லவோ. எப்படிங்க மாவடு கண்ணு நான் எங்கேயும் பார்த்து இதுக்கப்புறம் தான் மாவடுவே வேற விதமா பார்க்க ஆரம்பிக்கிறோம். மாவடு கண்ணல்ல. அப்புறம் மைனாவின் மொழி என்ன? அதுல கிளி சொல்லலாம், குயில் சொல்ல. மைனாவின் மொழி அப்படின்னு குழந்தையோட மழலை மொழி சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா? ஏன் எனக்கு இப்போ புரியுதுங்க இந்த வயசுல. ஏன்னா மைனா பயங்கரமான மிமிக்ரி ஆர்டிஸ்ட். நிஜமா யார் எப்படி பேசினாலும் மைனா அந்த குரல் பேசி காட்டும். நீங்க பொறுமையா கவனிச்சிருந்தீங்கன்னா ஏகப்பட்ட குரல் மைனா பேசும். குழந்தை மிமிக்கு தான். அப்புறம் தான் இமிடேஷன் எமுலேஷன் அப்புறம் தான் வருது. நம்ம என்ன பேசுறோமோ அது என்ன கேட்குதோ டக்குன்னு அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி பேசணும். அதை எப்படி அதான் இனிமையா இருக்கும். அது எந்த குரலில் பேசினாலும் இனிமையா இருக்கும். யாரை பிரதிபலித்தாலும் அந்த மழலையின் மூலம் வெளிப்படும் போது அது இனிமையா இருக்கும். மைனாவின் மொழி எல்லாம் அழகா பாருங்க. இன்னொன்று இப்ப விட்டு ஆட்டுறது தொட்டு ஆட்டுறது எல்லாம் அர்ஜுனன் சொன்னார் தாலாட்டுல இல்லைங்களா? விடவும் முடியாத தொடவும் முடியாத தாலாட்டு இருக்குங்க. ஏன் பிறந்தாய் மகனே விட்டாட்டுறது தொட்டாட்டுறதா சொல்ல ரெண்டே வரையில அந்த பாடல் முடிஞ்சு. இல்லை ஒன்று இல்லையோரு பிள்ளை என்று எங்கோர் பலர் இருக்க, இங்கு ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. இல்லையா? நான் பிறந்த அதோட பேசாம நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. ஏன் எப்படி சொல்றான்? ஏன் எப்படி சொல்றான்? ஒரு தந்தை ஒரு மகனுக்கு என்ன செய்திங்க சொல்ல முடியும்? சொல்ற செய்தி ஒப்பற்ற செய்தியா இருக்கும். இதை பார்த்தியா ஃபேன் சுவிட்சை போட்டா இதுவா ஒரு தந்தை சொல்லக்கூடிய செய்தி. நாம் பிறந்த காரணத்தை தெரிஞ்சு வச்சிருந்தா மகன் பிறந்தோன்னு தம்பி இதுக்கு தான் நம்ம பிறந்தோம், இதை தான் நம்ம அடைய போறோம், இதுதான் நம்ம இலக்குன்னு சொல்லணும். ஆனா இங்க வறுமை ஏழ்மை அவனுடைய கோணலினால் அவன் பட்ட அவமானம் அப்படியே அவன் முடங்கி போச்சு. அதனால்தான் நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. ஆண் தாலாட்டு பாடும்போது அழகை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சமீப காலத்தில் நான் பார்த்தது கண்ணதாசன்.